இல்லை எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசுறதுக்கு இங்கே என்ன இருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, அவங்கவுங்க லைஃபு அது அவங்க நம்ம யாரோட லைஃப்பையும் போய் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அவன் உடம்புலேயே ஆகட்டும், அவன் மனசுலேயே ஆகட்டும், என்ன திங்க் பண்ணுறான்றத நீங்கள் அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் லைஃப்பை பார்க்குறது, நீங்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு குடும்பத்தை பார்க்குற வழியை பாரு. அதை விட்டு போட்டு நான் வேலையும் பார்ப்பேன், நீ என்ன பண்ணுறதையும் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்க்குறது, அதுதான் எக்ஸ்ட்ரீம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் டாக்ஸிட்டியாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி காலகட்டத்திலலாம் வந்து இந்த எல்ஜிபிடி எல்லாம் கிடையாது, ஆனால் இப்போ வந்து மட்டும் எல்ஜிபிடின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறீங்க, 2010க்கு அப்புறம் தான் எல்ஜிபிடியை பற்றி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எல்ஜிபிடிக்யூ இல்லைன்றதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தெரியுமா? இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மேபி நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை, இருந்திருக்காங்க. பட் அவங்க ஓப்பன் அப் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு வந்து சொசைட்டி வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, தான் பிடிச்ச லைஃப்பை தான் வாழ்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறாங்க. இப்போ எல்ஜிபிடி சமூக மக்களாகட்டும், நான் லெஸ்பியன் சொல்கிறதுல ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு பின்வாங்கிறது கிடையாது. இப்போ நிறைய படங்கள் வந்து லெஸ்பியன் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி யாருமே பின்வாங்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தைரியமாக ஒரு பொண்ணு நான் இப்படி தான் அப்படின்றத சொல்கிற காலகட்டம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அந்த தைரியம் இல்லை. ஏங்க அப்படி பார்த்தா காலங்காலமாக உடன்கட்டை ஏறதையும் நம்ம வச்சுட்டு தான் இருந்திருக்கோம்.